உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். அதாவது விஜய் அவர்கள் சிஎம் நாற்காலியில உட்காருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே வந்துட்டு அந்த விஷயங்கள் போயிட்டே இருந்துச்சு. கடந்த ஒரு வாரத்துல அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு உண்மையாக சொல்ல போனால் ஒரு பக்கம் வந்து ஒரு புதிய ஆட்சி மலரப்போகுது. புதிய ஆட்சி இது வரைக்கும் திராவிட கட்சிகள் ஆண்ட ஒரு இடத்துல புதுசாக ஒருத்தர் போய் உட்காராரு. இவரும் கிட்டத்தட்ட ஒரு திராவிட கட்சி தான். ஏன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் சொல்லியிருக்காரு இல்லையா. இருந்தாலும் ஒரு புதுசாக ஒருத்தர் போய் உட்கார போறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டிவிகே தொண்டர்களுக்கும் டிவிகே கட்சி சார்ந்தவர்களுக்கும் அந்த டிவிகே கட்சிக்கு வாக்களித்தவர்களுக்கும் ஒரு எமோஷனலான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே நிறைய பேர் நீ பதிவுகளை பார்க்குறேன் கண் கலங்கி அவர் அங்கே சி ஜோசப் விஜய் என நான் சொல்லும்போது இங்கே நிறைய பேர் கண் கலங்கினதையும் பார்த்தோம். ஸோ அப்படி ஒரு வரலாற்று நிகழ்வு நீ நடந்திருக்கு. இதில் முக்கியமான சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டால், வெறும் 828 நாட்களில் முதலமைச்சரான விஜய் கட்சி தொடங்கிய வெறும் 828 நாட்களிலேயே முதலமைச்சராக பதவியேற்றார் தாவேகா தலைவர் ஜோசப் விஜய். பிப்ரவரி 2, 2024 தாவேகா கட்சியை தொடங்கிய விஜய் மே 10, 2026 முதலமைச்சர் ஆனார். இதுதான் சாதனை. இப்போதைக்கு எல்லாரும் வந்து வியந்து பார்த்துட்டு இருக்குது. இன்னைக்கு வந்துட்டு மற்ற வெளிநாட்டு ஊடகங்கள் கூட இந்த தேர்தலை மையப்படுத்தி பார்க்கறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் வேட்பாளரை வந்துட்டு தோற்கடிச்சு, அதாவது ஒரு நார்மலான ஒரு வேட்பாளரை நிப்பாட்டி தோற்கடிச்சிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வந்து கையப்படுத்தி இன்னைக்கு வந்துட்டு முதலமைச்சராக ஒருத்தர் உட்கார முடியுது அப்படின்னா, அதுவும் 828 நாட்களில் முடியுது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு அப்படியே லிஸ்ட் படி பார்க்கலாம். இதில் முதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்தே மாதரம் பாடல். எப்போவுமே வந்து நம்ம தமிழக அரசு விழாக்களில் என்னென்னா ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டு தான் வந்தே மாதரம் மற்றபடி ஜனநாயகம் எல்லாமே வரும். ஸோ ஆனால் இந்த வாட்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, வந்தே மாதரம் தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து. ஸோ இந்த ஆர்டரில் வந்து பண்ணியிருக்காங்க. இது சர்ச்சைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகளில் தமிழ்தாய் வாழ்த்து தான் வந்து ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு விதி. பட் அது வந்து இங்கே மாறி இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறாரு. விஜய் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு எமோஷ்னல் மூமெண்ட் வந்து கிரியேட் ஆச்சு. அந்த நேரு இண்டோர் ஸ்டேடியம் தாண்டி இதை பார்த்துக்கிட்டு இருந்த லைவ்ல பார்த்துட்டு இருந்த உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள் எல்லாருக்குமே மனசில் ஒரு எமோஷனலான மூமெண்ட் இருந்துச்சு. ஏன்னா ஒரு புதுசாக ஒரு விஷயத்த பார்க்குறோம். இது வரைக்கும் வந்து திமுக அதிமுகனே பார்த்த ஒரு தலைமுறை திடீர்னு வந்து ஒரு தாவேக்கான ஒரு கட்சி, அதில் விஜய்னு ஒருத்தர் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒருத்தர் ஒரு நடிகராக இருந்து இப்போ அவர் வந்து ஒரு முதல்வராக மாறி இருக்காருன்னும் போது அந்த ஒரு ஆசையில் நிறைய பேர் வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்தார். அதில் முக்கியமாக அந்த அமைச்சர்கள் லிஸ்ட்டு மட்டும் நான் படிச்சிடுறேன், யார் யாரெல்லாம் அமைச்சரெல்லாம் லிஸ்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என் ஆனந்த் அவர்கள், நம்மளுடைய புஷி ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து அமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு. அடுத்ததாக வந்து அருண்ராஜ், அடுத்தது செங்கோட்டையன் பதவி ஏற்கும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் எழுந்து நின்று கை தட்டினார். பிகாஸ் இன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு புஷி ஆனந்த் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக கூடவே நின்று வேலை பார்த்தாரோ அதை விட முக்கியமாக செங்கோட்டையனுடைய உழைப்பு. ஏன்னா மற்ற இன்னொரு கட்சியிலேருந்து வந்திருந்தாலுமே ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் தளபதி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நான் சரியாக பயன்படுத்துவேன்னு சொல்லி செங்கோட்டையன் இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தார். ஸோ செங்கோட்டையன் பதவியேற்கும் போது இன்னொன்று ஒரு மூத்த தலைவர் வேற. ஸோ ஒரு மூத்த அரசியல்வாதி அப்படின்னும் போது அவருக்காக எழுந்து நின்று கை தட்டினார் விஜய் அப்படின்றதையும் பார்க்குறோம். அடுத்தது வெங்கட்ரமணன் எனும் நான், நிர்மல்குமார், ராஜ்மோகன், டிகே பிரபு, நம்ம காரைக்குடியில் ஜெயிச்சார் இல்லையா, அந்த டிகே பிரபு, அப்புறமா கீர்த்தனா, இவங்க தான் வந்துட்டு இப்போது ட்ரெண்டாக இருக்காங்க. காரணம் என்னென்னா இவங்க தமிழ் பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, எந்த லாங்குவேஜில் பேசினாலும் அந்த லாங்குவேஜில் ரிப்ளை பண்ணுறாங்க. இவங்க ரீசெண்டாக ஹிந்தியில் பேசினது பயங்கர வைரல் ஆச்சு. இந்தியை உள்ளே விட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அவங்களுக்கு இத்தனை மொழிகள் தெரியும். ஒரு படித்த பெண், ஒரு முதல் பெண் அமைச்சராக வந்துட்டு தாவேக்கால வந்திருக்காங்கன்றது மிக பெருமையான விஷயம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பதவி பிரமாணம்லாம் பண்ணிட்டு சைன் பண்ணுறாரு. சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேசின விஷயங்கள் நிறைய சொல்லியிருந்தாரு. நான் சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். மன்னர் பரம்பரை, நான் ஒன்றும் மன்னர் பரம்பரையிலேருந்து வரலைங்க, நான் ஒரு சாதாரண ஆளு தான். எனக்கும் ஏழை எளிய மக்களோட கஷ்டம்லாம் தெரியும். நான் வந்து அந்த விஷயம்லாம் நான் வந்துட்டு பெருசாக நீங்கள் யோசிக்க மாட்டாலாம், நினைக்க வேண்டாம் அப்படின்றது சொல்லியிருந்தார். இன்னொன்று அவர் ரொம்ப மென்ஷன் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஒருவேளை ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற இந்த ஒரு மமதை இருக்குல்ல, இந்த மமதையில் தயவு செஞ்சு யாரும் ஆட்டம் போடாதீங்க.
ஆக்சுவலி நானா வேர்டை சேர்க்கல, விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை இது. ஓவரா ஆட்டம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் மீனிங் எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை கட்சியில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்றது. ஏன்னா இது மற்ற கட்சிகளில் அவ்வளவு சீக்கிரம் எளிதாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆளுங்கட்சி, நம்ம இஷ்டத்தான் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இதுவே ஒரு ஆளுங்கட்சிக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிடும். ஸோ அந்த விஷயத்த எனக்கு தெரிஞ்சு மேடையிலேயே, பதவியேற்ற மேடையிலேயே இதை அறிவிச்சது ரொம்ப 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 கரெக்டான விஷயம். ஏன்னா இன்னைக்கு அவங்க சாலைகளில் முன்னாடிலாம் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரும்போது எல்லாருமே சாலை வரியாக அவரை பின்தொடர்ந்தெல்லாம் வருவாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் விஜய். ஸோ முதலமைச்சர் விஜய்னும் போது அவரை ஃபாலோ பண்ணி வர்றது கூட அஃபென்ஸ் தான். ஸோ அதுக்கு விஜய் அவர்களே நடவடிக்கை எடுக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையும், அதாவது நான் சொல்றது இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் முதல்வர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா இது திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இந்த வாட்டி திமுகவுடைய ஆட்சி பறிபோனதுக்கு இது முக்கியமான காரணம் சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களும் பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னா இந்த பவர் செக்டார்ஸ் உருவாக்குறது. அதாவது இந்த தொகுதியிலேருந்து இந்த தொகுதி வரைக்கும் இவர் தான் பவர் செக்டராக இருப்பார், இவர் தான் பவர் செக்டராக இருப்பார் அப்படிங்கிறது. கட்சிக்குள்ளே ஒரு ஆள் பெரிய ஆள், நான் தான் எல்லாம், அவருக்கு அடுத்து நான் தான்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு தான் செய்யும். ஏன்னா ஒருவேளை முதலமைச்சர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு, வேற ஒரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு போது அந்த தொகுதி வரையெல்லாம் போய் பார்க்க முடியாது. இப்போ அந்த இடங்கள் என்ன பண்ணுவாலும் பவர் செக்டார் உருவாக்கிடுவாங்க. இது திமுகலையும் இருக்கு, அதிமுகலையும் இருக்கு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது இவங்க கோட்டை, இது இவங்க கோட்டை, இந்த இடத்துல இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன் அரசியல் ஒரே அதிகாரம் தான். பல அதிகார மையங்கள் எல்லாம் இல்லை. இந்த பக்கம் அந்த மையம், அந்த பக்கம் அந்த மையம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஒரே மையம் தான், என்கிட்ட மட்டும்தான் அதிகாரம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டாரு. இதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு சிக்ஸர் அடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருந்துச்சு. என்னப்பா இவர் பாட்டுக்கு இவ்வளோ சொல்லியிருக்காரு, இது எப்படி நிறைவேற்ற போறாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன யோசிச்சார் அப்படின்னா, ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடன் வச்சு தான் போயிருக்காங்க. இதெல்லாத்தையும் ஏன் தலையில் கட்டு போயிட்டாங்க. ஸோ எடுத்த உடனே இதெல்லாம் சரி பண்ண முடியுமா, இதெல்லாம் கொடுக்க முடியுமான்றது தெரியாது. கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொன்ன எல்லாத்தையுமே நான் செய்கிறேன். ஏன்னா இது எல்லாமே நான் போய் என்ன எங்கே இருக்குது, என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறதே பெரிய விஷயம். நான் அதையே போய் பார்த்து ஃபஸ்ட் நான் உங்களுக்கு தெரியப்படுறேன்னு சொல்லிட்டு அச்சாம்பார் 6ன்ற மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடுறேன்னு இருக்காரு மக்கள் மத்தியில். ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியிடுறேன் அப்படின்னு. இது எப்படி அப்படின்னா, இது ஒரு ஸ்டாட்டிக்காக எடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ நாட்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, அவங்களால சில விஷயங்கள் கொடுக்க முடியல, சில வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியலன்னு அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. ஸோ தாவேகா புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்குது, மாற்றம் வேண்டும்னு சொல்லி வந்திருக்காங்க. அப்படின்னும் போது இவங்க சில வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியல அப்படின்னா அது இவங்களுக்கு பயங்கரமான பேக்ஃபயராக மாறிடும். ஸோ அதை இப்போவே விஜய் என்ன பண்ணுறாருன்னா, என்ன இருக்கு இல்லைன்னு நான் வெள்ளை அறிக்கையாக கொடுத்துட்றேன். நாளைக்கு ஏதோ ஒரு திட்டம் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது, இல்லை திட்டம் பண்ண முடியல, இல்லை இதை அடுத்த இதில் வருஷம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நீட்டாக அந்த வெள்ளை அறிக்கையை காட்டிடலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருக்குது கஜானால, இவ்வளோ பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாஜக பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு திட்டமோ ஏதோ ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, பார்த்தீங்களா காங்கிரஸ் இப்படி பண்ணிட்டாங்க, கடைசி நம்ம போராட வச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா சொல்லி பாஜக அதை கையில் எடுப்பாங்க. ஆக்சுவலி நான் கம்பேர் பண்ணி சொல்லலை, பட் விஜய் அவர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காரு. இப்போ வெள்ளை அறிக்கைன்னும் போது மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும், இவ்வளவு நாட்கள் இவ்வளோ ஆண்டுகள் ஏன் இதெல்லாம் பண்ணாமல் வச்சிருந்தாங்கன்ற விஷயமும் மக்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அந்த விஷயத்த விஜய் அவர்கள் பண்ண போறாரு. இதில் குறிப்பாக இந்த விஷயத்த சொன்ன அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இருக்கார் இல்லையா. ஸோ அவர்கிட்ட ஒரு அறிக்கை வருது. அவர் என்னன்னா, எடுத்தடுப்புலேயே நீங்கள் காசுலலாம் சொல்லாதீங்க, ஆட்சி பண்ணுற திறனும் மக்களுக்கு நல்லது செய்கிற எண்ணமும் இருந்தால் போதும், கண்டிப்பாக செய்யலாம், நாங்கள் செய்யலையா, நீங்கள் மட்டும் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பதற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா எடுத்தவொடனே வெள்ளை அறிக்கைனா இன்னைக்கு திமுக அதிமுக பண்ண அத்தனை விஷயங்களும் வெளியே வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா, இப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சா இவ்வளவு நாள் அப்படிங்கிறது தெரிய வரும். ஆக்சுவலி இப்போ திமுக சைட்ல இந்த முதல்வன் படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லையா, அந்த மாதிரி இது போய் என்ன ஏதுன்னு தெரியறதுக்குள்ளேயே ஒரு நாள் ஓடி போடுமையா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இது என்னன்னு ஏதுன்னு தெரியறதுக்கே இவருக்கு ஒரு மாசம் தேவைப்படும், 2 மாசம் தேவைப்படும்னு சொல்லுவாங்க. பட் 5 வருஷம் இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அது வெள்ளரிக்கையா வெளியிடும் போது மக்கள் மத்தியில அது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் விஜய் அவர்கள் பேசினது. மற்றபடி அவருக்காக இவ்வளவு நாட்கள் அவருக்காக பேசினவங்களுக்கும் சரி, அவருக்கு பின்னாடி நின்ன விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கும் சரி, டிவிகே தொண்டர்கள், குழந்தைங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்கிறாரு. குறிப்பாக அவர் பட்ட அவமானங்கள் அவர் மட்டும் படலை, அவரை ஃபாலோ பண்ண எல்லாருமே இந்த அவமானங்கள் பட்டாங்க.
இந்த அவமானங்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை இங்கே நிப்பாட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எமோஷ்னலாக கன்வே பண்ணுறாரு. பட் அந்த அரங்கமே அழுதுச்சு. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு சொட்டு கூட கண்ணீர் விடலை. ஏன்னா அந்தளவுக்கு அவர் ஜனநாயகனோட அந்த கடைசி அந்த ஆடியோ லான்ச் நடக்கும்போது கூட இதுதான் ஒரு ஃபேர்வெல் அப்படின்னும் போது கூட வந்து அதை பெருசாக இது பண்ணிக்கல. இது போக நிறைய பிரபலங்கள் வந்திருந்தாங்க. குறிப்பாக வந்து ஜனநாயகோட ப்ரொடியூசர் வந்திருந்தாரு. அவர் கூட மீன் போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. எப்படின்னா ஃபோன் பண்ணி எப்போ அந்த சிபிஎஃப்சியா தயவு செஞ்சு அந்த சென்சார் போர்டு இதை எடுத்து வச்சுருங்க, சர்டிஃபிகேட் எடுத்து நான் வந்துட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு மாதிரி காலாச்சி மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு நகைப்பாக இருந்தாலுமே ஒரு புது ஆட்சி அமைஞ்சிருக்குன்னும் போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், என்னெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முதல் கையெழுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம் அப்படின்றது. இதில் ஒரு சின்ன சிக்கலும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீ எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தேர்தல் அறிக்கை டைமில் வெளியாச்சு. விஜய் அவர்கள் பேசும்போதும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த வாட்டி இப்போ சொன்ன விஷயம் என்னன்னா 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு அப்படின்னும் போது 500 யூனிட் பயன்படுத்துறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா இப்போ 100 யூனிட்க்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீன்னு ஒரு இது போயிட்டு இருக்கு இல்லையா. அப்போ நிறைய பேர் வந்து வெறும் 60 ரூபாயில தான் கட்டுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இந்த திட்டத்தினால ஒரு சிக்கல் ஏற்படுமோன்ற ஒரு ஐயமும் இருக்குது. அதை தாண்டி 200 யூனிட்டுகளுக்கு கட்டணமில்லா மின்சாரம் ஓகே, பட் 500 யூனிட் பயன்படுத்துறவங்க மட்டும்தான் அப்படின்னா அப்போ அதுக்கு குறைவாக பயன்படுத்துறவங்களுக்கு என்ன மாதிரின்ற விளக்கத்தை தமிழக அரசு கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து முதல் கையெழுத்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படணும். அது இல்லாமல் இப்போ ஒரு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடியது மின்சாரம். ஸோ அந்த விஷயத்தில் அவங்க என்ன மாதிரி முடிவு எடுத்திருக்காங்கன்றதை தெளிவாக சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கம். இது சும்மா வாயில பெண்கள் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு வந்துட்டு இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறத தாண்டி அதற்கு ஒரு திட்டமாகவே ஒரு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்னு உருவாக்கம்னு ஒன்று சொல்லியிருக்காரு இல்லையா. இது உண்மையிலே வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். சும்மா வாய்மொழியாக சொல்லாமல் அதுக்கு முதல் கையெழுத்திலேயே, ஏன்னா பெண்கள் வாக்குகள் தான் இன்னைக்கு விஜய் அவர்களை இந்த அளவுக்கு போய் உட்கார வச்சிருக்கு. அவங்களுடைய ஆதரவு, ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆதரவு, ஸோ அவங்களுடைய பாதுகாப்பு நிர்ணயிக்கப்படணும்னு சொல்லி நான் ரொம்ப எதிர்பார்த்த விஷயம். கண்டிப்பாக வந்து அந்த விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு. இது என்ன மாதிரி இருக்க போகுது, இப்போ சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அப்படின்னா அது என்ன மாதிரி இயங்கும், எப்படி அது செயல்பட போகுது அப்படிங்கிறதெல்லாம் விஜய் அவர்கள் அடுத்தடுத்து சொல்லுவார்னு நினைக்கிறேன், சிஎம் விஜய். அடுத்ததான் வந்து போதைப் பொருட்கள் தொடர்பான குற்றங்களை தடுக்க போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகள் உருவாக்கம். அதாவது இது ரொம்ப முக்கியமாக அவர் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயங்கள், அதாவது முன்னாள் ஆட்சி பண்ண திமுகவை அவர் குற்றச்சாட்டாக சொன்ன விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயங்கள் போதை கலாச்சாரம். இருக்கக்கூடிய எல்லாருமே, அதாவது நீ தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக உச்சரித்த ஒரு ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த போதைப் பொருள் கலாச்சார பிரச்சனை தான். ஒரு கொலை நடக்குது அப்படின்னா ஏன் கொலை பண்ணான்னு கேட்டால் அவன் இந்த மாதிரி ஒரு போதை வஸ்து எடுத்துக்கிட்டான், இந்த மாதிரி ஒரு பெண்ணை கையை பிடிச்சு இழுத்துட்டான், ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா என்ன பண்ணான்னு கேட்டால் அவன் போதை பழக்கம் எடுத்துக்கிட்டான். ஸோ இதுதான் வந்து மையப்புள்ளி, அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னும் போது அதை வந்து வேர்லையே கிள்ளி எறியணும் அப்படின்னு யோசிச்ச விஷயம் தான் இந்த விஷயம். ஸோ போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை தடுக்க ஒரு தனி தடுப்பு படை அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த இதுக்கெல்லாம் வந்து கையெழுத்து போட்டுட்டு முடிச்சுட்டு, இது ரொம்ப நல்ல விஷயம். சொன்ன விஷயத்த மேடையிலேயே கையெழுத்து போட்டுட்டு நேராக போயிட்டு முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தார் சி ஜோசப் விஜய். அது உண்மையிலே சொல்ல போனால் இது வரைக்கும் அமர்ந்த முதலமைச்சர் லிஸ்ட்டில் நான் படித்து பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயம். வரலாற்றில் பல தலைவர்கள் அந்த இடத்துல உக்காந்துருக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வெறும் 828 நாட்களில் ஒரு மனுஷன் போய் உட்கார்றாருன்னா தமிழ்நாட்டு மக்கள் எந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு அன்பை செலுத்தியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. திமுக, அதிமுக போன்ற இரு பெரும் கட்சிகள், இத்தனை ஆண்டுகள் இருக்கக்கூடிய கட்சிகள், வலுவான கட்சிகள், அந்த கட்சிகளோட ஆட்சியுமே வந்து நம்ம இந்த குற்றச்சம்பவங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை தாண்டி அவங்களும் வந்து தமிழ்நாட்டை ஒரு அடுத்த கடந்து கொண்டு போகிறதுக்கான அத்தனை திட்டங்களையும் கொடுத்துருக்காங்க. கடந்த திமுக ஆட்சியிலையும் கூட சும்மா சொல்லக்கூடாது, நிறைய விஷயங்கள் அவங்களும் செஞ்சுருக்கிறாங்க. மகளிருக்கு உரிமை தொகை, இலவச பேருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தும் இந்த முறை வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க அப்படின்னா இது யார் திங்க் பண்ணுறாங்களோ இல்லையோ, விஜய் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை எம்எல்ஏக்களும் அத்தனை அமைச்சர்களும் கண்டிப்பாக வந்து திங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய சிம்மாசனத்தை கொடுத்துருக்காங்க. அது சிம்மாசனம் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் முதல் வேலையா. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தமிழ்நாட்டை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது
இதுவரைக்கும் வந்து விஜய் அவர்கள், அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்தியா, அதாவது அவர் சொல்ற வார்த்தைகள் செய்தியா மாறிச்சு. இனிமேல் அவர் சொல்றதுதான் செய்தியே அப்படின்ற ஒரு இடத்துக்கு மாறி இருக்காரு. இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு, என்ன பேசினாரு, என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிற செய்தியா மாறிச்சு. என்ன பண்ண போறாரு, ஏன் இப்படி பண்றாருன்னு கூட செய்தியா தான் மாறப்போகுது. ஸோ அப்படி இருக்கும் போது எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஒரு பெரிய ஒரு ஆசை. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துகள் வந்த வண்ணம் இருக்குது, குவிஞ்ச வண்ணம் இருக்கிறது. இதில் குறிப்பாக வந்துட்டு நிறைய பேருக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனது பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு அது வேண்டாம், அதை பற்றி கொஞ்சம் பேச வேண்டாம். ஒரு பாசிட்டிவான ஒரு நியூ இயர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல், ஒரு புத்தாண்டு பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த ஃபீல்லையே போட்டோம். போக போக வந்து யாரெல்லாம் உண்மை முகம் வெளியே வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். மற்றபடி வந்துட்டு ஒரு புது ஆட்சி, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கவர்னன்ஸ் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துலையும் அவங்க இருக்காங்க. இதை தாண்டி வந்து கூட்டணி கட்சியாக சேர்ந்திருக்கக்கூடிய இந்த 4 கட்சியை சிபிஐ, சிபிஎம், விசிக, காங்கிரஸ் இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களுக்கும் வந்து பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணியாகவே சேர்ந்துட்டாங்க. ராகுல் காந்தி அவர்கள் உற்சாகத்தின் மிகுதியில் இருந்தார். இன்னைக்கு கையெல்லாம் பிடிச்சி உயர்த்தும் போது கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு பெரிய கடுப்பு இருந்திருக்கும். இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களே வந்துட்டு ஒரு கருத்து சொல்றாரு, பாருங்க முதுகுல குத்திருச்சு காங்கிரஸ் திமுகவை அப்படின்ட்டு. எனக்கு புரியவே இல்லை, இதுக்குள்ள எப்படி அவர் வந்தாருன்னு எனக்கு தெரியல. இவங்க முதுகுல குத்துனதுக்கு அவர் வருத்தப்படுறாரு. ஒருவேளை அவங்க எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி போயிட்டாங்களான்னு தெரியல. ஸோ அந்த ரேஞ்சில் அவரும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் சவால்கள் டிவிகே ஆட்சியில் இருக்குமான்னு கேட்டால் நிறைய இருக்கும். எல்லாமே புதுசு. எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அவங்க வந்துட்டு எடுத்து கொண்டு வந்து அதை மக்கள் மத்தியில் அதை வெளிப்படையாக சொல்லி அதை வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதை தான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, எனக்கு ஃபஸ்ட்டு அதுலேருந்து கொஞ்சம் நான் மீண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ விஜய் அவர்கள் அந்த நாற்காலியில் உட்காரும் போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 செகண்ட் வந்து யோசிச்சார். அப்படியே உள்ளே வரும்போது ஒரு என்ன சொல்றது, நம்ம வீட்டுல இருந்து ஒருத்தர் வந்து சிஎம் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி தானே எல்லாரும் வந்து பாக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க எல்லாருக்குமே இந்த மனசுல என்ன ஓட்டம் வந்திருக்கும், இவ்வளோ பெரிய இடம் நமக்கு கொடுத்துருக்காங்க, போய் உட்கார போறோம்னு சொல்லும் போது ஒரு யோசனையோட போய் அப்படி உட்காந்தாரு. உட்காரும் போது அவருக்கு நிறைய எண்ணங்கள் மைண்ட்ல ஓடி இருக்கும். இது யாரெல்லாம் உட்காந்த சீட்டு, நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி பண்ண போறோம், எல்லாத்தையும் கால்குலேஷனாக வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய திட்டங்கள் எதிர்பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து வரும்னு எதிர்பார்க்குறோம். எங்கே என்ன தப்பு நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து தப்பு நடக்க விட மாட்டேன், அரசு வரியிலேருந்து ₹1 எடுக்க மாட்டேன் அப்படின்னு பகிரங்கமாக அறிவிச்சிருக்கிறாரு. அவருடைய ஸ்பீச்சுமே கிட்டத்தட்ட பிரச்சாரத்தில் பேசின ஸ்பீச் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, சிஎம் ஆனதோன்னு அவங்க வந்துட்டு பேசுகிற அந்த பேச்சு, எதுகை மகனோட பேசணும், ஒரு மாதிரி இலக்கிய நடையோட பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் மாதிரி ஒரு பிரச்சாரத்தில் பேசும்போது ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக அவங்க மக்கள்கிட்ட நான் பேசுகிறேன், என் மக்கள்கிட்ட நான் பேசுகிறேன்ற மாதிரி பேசினாரு. இந்த செல்ஃபி எடுத்த விஷயங்கள் எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் பார்க்க முடிஞ்சது என்னன்னா, மக்களுக்கு கரெக்டாக எல்லாரையும் வந்துட்டு அந்த ஒரு பேரிகேட் போட்டு மறைச்சு விஜய் அவர்கள் போகும்போது, சிஎம் விஜய் அவர்கள் போகும்போது 2 பக்கம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பாதுகாப்போட இது பண்ணியிருந்தாங்க. ஒரு நண்பர் கூட ஒரு பதிவாக போட்டிருந்தாரு, காவல்துறையிட்ட பாதுகாப்பு கேட்டேன், கொடுக்கல, நானே எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. உண்மையிலேயே அது வந்து ஒரு சாதாரண வரிகள் இல்லை. அது வந்து இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ தூரம் வந்தாங்கன்றது மிக முக்கியமான விஷயம். பட் இது ஒரு பதவியாக பார்க்காம, இதை வந்துட்டு ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பரிசாக பார்க்காம ஒரு வாய்ப்பாக விஜய் அவர்கள் பார்ப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு டைம்ஸ் சார்பாக சிஎம் விஜய் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நல்லது நடக்கட்டும். நன்றி. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே. உங்கள் மனசில் என்ன ஓடுது, என்ன ஓட்டங்கள் ஓடுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து நம்மளும் வந்து பயணிப்போம். புதிய அரசோட அடுத்தவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நம்மளும் கேள்வி கேட்க போகிறோம். நம்மளும் வந்து அவங்க கூடவே இருக்க போகிறோம். ஸோ விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி இது மக்களாட்சியாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும். நன்றி.